நாம் மாயான இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது எந்த தீங்கு வரும் என்று எதிர்பாராமல் நாம் நினைத்திருக்கக்கூடிய வேளையில் அநேக தீங்குகள் சத்துருவானவன் மூலம் எழும்பி கொக்கரித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் நாம் பயத்தோடு நடுக்கத்தோடு என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று திசை தெரியாதபடிக்கு ஒவ்வொரு நாட்களையும் கடத்தி கொண்டிருக்கக்கூடிய தேவ ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு விரோதமாய் ஒரு நபர் கூட தீங்கு செய்ய முடியாது. ஏனென்றால் உங்களுடைய விண்ணப்பம், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய வியாகுலங்கள் எல்லாவற்றையும் என் சமூகத்தில் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு நான் பதில் செய்வதற்கு, உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவதற்கு, உங்களுக்காக நான் போராடுவதற்கு நான் உங்கள் முன்னிலையில் வந்து நிற்கிறேன். இனி எந்த சத்ருவும், எந்த தீங்கும், எந்த பொல்லாப்பும் உங்கள் கூடாரத்தில் வருவதில்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்ன பிரகாரம் எந்த வாதையும் எந்த பொல்லாப்பும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார்.